Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ் மிராக்கிள் அண்ட் இட்ஸ் மீ சாரு. எஸ், இது மிஸ் மிராக்கிள்கான வீடியோ தான். ஸோ வெல்கம் டு புது வீடு. இப்போ தான் வந்து ஹோம் டூர் எடுத்தேன், அதனால் அதே மாதிரியே காட்டிகிட்டு இருக்கேன். பட் இனி நம்ம இதில் ஹோம் டூர் பார்க்க போகிறது இல்லை. ஹோம் டூர் வந்து இந்நேரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சாரு விலாக்ஸில் வந்துட்டு பப்ளிஷ் ஆகிருக்கும். என்ன சொல்லுவாங்க, போஸ்ட் ஆகிருக்கும். எஸ், ஸோ அதில் போய் அதை பார்த்துக்கோங்க. இன்னைக்கு வந்து நம்ம என்ன சேலஞ்ச் பண்ண போறோங்கிறதெல்லாம் வந்துட்டு கிச்சன்ல போய் பேசலாம். கைஸ், திஸ் இஸ் அவர் கிச்சன். இனிமே நம்ம வந்துட்டு எல்லா ஃபுட் சேலஞ்ச், எல்லா குக்கிங் எல்லாமே இங்கே தான் நம்ம பண்ண போறோம். ஸோ இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஜன்னல் கைஸ். ஆப்போசிட்லேயும் ஒரு ஜன்னல் இருக்குது, இங்கேயும் ஒரு ஜன்னல் இருக்குது. ரூம் ஃபுல்லாகவே ஹோம் டூரில் பாருங்கள் அதெல்லாம். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம வந்து என்ன சேலஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 hours வந்துட்டு மில்க் சேலஞ்ச். ஸோ இன்றைக்கி வந்துட்டு எங்கள் அம்மாவோடைய வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ காலங்கத்தாலேயே கோயிலுக்கெலாம் போயிட்டு இந்த புது வீட்டில் வேறு இதான் ஃபஸ்ட் வீடியோ. ஸோ மங்களகரமாக ஆரம்பிக்கலான்னு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஆனால் இன்றைக்கி என் டேவை எவ்வளோ நாசம் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நாசமாக்கி மைண்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணி விட்டு அனுப்பிட்டாங்க. பட் அதெல்லாம் இருக்கட்டும், இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் மில்க் சேலஞ்ச். பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன சாப்பிட போகிறோன்னா, ஆக்சுவலி இன்னைக்கு காலைல 5 மணிக்கு ஏஞ்சேன் கைஸ். அப்பத்துலேருந்து நான் சரியான சாப்பாடு இல்லாமல் இப்படி சுற்றுறதுனால ஐ ஃபீல் லிட்டில் டிஸியா என்ன சொல்லுவாங்க, தலை சுற்றுது, மயக்கம் வருது. ஓகே, ஸோ பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்துட்டு நம்ம வந்து மில்கில் என்னடா செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் இது வந்துட்டு மில்க்குங்கிறத விட கோகனட் மில்க் அப்படின்னு வச்சுருக்கலாம். ஏன்னா பாதி வந்து கோகனட்டோட மிக்ஸ் ஆனால் தான் ஒரு நல்ல வகையான டிஷ்ஷாகவே வருது. ஸோ அந்த வகையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்துட்டு பால் பணியாரம் தானே, பால் பணியாரம் பண்ண போகிறோம். உளுந்து பச்சரிசி இது ரெண்டுத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 hours ஊற வச்சுட்டு அதை நல்லா அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா அதுவே ஒரு நார்மல் கன்சிஸ்டன்சியில் வரும். ஸோ அதை வந்து ஒரு கடாயில் வந்து நல்லா எண்ணெயை கொதிக்க விட்டு குட்டி குட்டி பணியாரமாக போட்டு எடுத்துக்கலாம். ஸோ அப்பா பணியாரம் ரெடி பண்ணேன், அம்மா வந்துட்டு சைடில் தேங்காய் பால் ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ அதில் வந்து நம்ம இந்த கிறிஸ்பியான பணியாரத்தை வந்து ஊற வச்சோம் அப்படின்னா இந்த பால் பணியாரம் ரெடி. ஆக்சுவலி இந்த வீட்டிலே எனக்கு இதுதான் கம்ஃபர்ட் ஸ்பேஸ்ன்னு நினைக்கிறேன். எனக்கு எப்பவுமே ஒரு வீட்டுக்கு நான் வந்தோடனே முதல்ல எங்கே உட்காரனோ அந்த இடம் எனக்கு கம்ஃபர்ட் ஆகிடும். ஸோ இது வந்துட்டு மை கம்ஃபர்ட் ஸ்பேஸ். ஸோ 15 நிமிஷம் ஊறணும் பால் பணியாரம். இட்ஸ் ஆர் செட்டிநாடு ஸ்பெஷல். எங்கள் வீட்டில் வந்துட்டு எங்கள் பாட்டி எங்கள் அத்தெல்லாம் சூப்பராக செய்வாங்க. லெட்ஸ் வெயிட். சீரியஸாக முடியல. ஆக்சுவலி வந்து காலையில் ஒரு 4:45 எழுப்பி விட்டாங்களா, அப்போத்துலேருந்து அப்படியே ட்ராவல் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால ஒரு மாதிரி தலை சுத்தலாகவே இருக்குது, ஏன்னு தெரில. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு பால் பணியாரம். ஸோ டேஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி ரொம்ப நேரம் ஆச்சு ஊறியே. நான் வந்து ஒரு நாள் வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன். வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் இடத்துல ஊறாத மாதிரி எனக்கு ஃபீல். பட் ஆனால் இப்படி தான் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஓரளவு நல்லா தான் இருக்குது. பட் அது ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக நான் சொல்ல மாட்டேன், ஒரு ஸ்நாக் ரெசிபியாக வேணால் வைக்கலாம். பட் எங்கள் ஊர்லலாம் வந்துட்டு இதையே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாலாம் சாப்பிடுவாங்க தெரியுமா. கைஸ், உங்களுக்கு கேட்குதான்னு தெரில, மை கசின்ஸ் அண்ட் ஆல் ஸ்டார்டட் கம்மிங். ஸோ இப்போ வந்து நான் இந்த ஒரு நாளில் இதை பிளான் பண்ணியிருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பால் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு தேங்காய் பால் சாதம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். பிகாஸ் அது கொஞ்சம் பார்க்க பிரிஞ்சு மாதிரியும் இருக்கும்ல, அப்படியே எல்லாருக்கும் போட்டு அடிச்சு விட்றலாம் அப்படின்ட்டு. ஸோ டக்குன்னு போய் ரெடி பண்ணிட்டு வரேன். இந்த தேங்காய் பால் சாதம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு பட்டை லவங்கம் அதெல்லாம் போட்டு தென் அதுக்கப்புறமேட்டு தக்காளி வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். அது ஒரு கோல்டன் ப்ரௌனில் வதங்கினக்கு அப்புறமேட்டு 2 பச்சை மிளகா அப்புறமேட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் ஆட் பண்ணி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பால் ஆட் பண்ணணும். இதில் நம்ம ரைஸ் ஆட் பண்ணி 2 விசில் விட்டோம் அப்படின்னா ரெடி. மறைந்திருந்து பார்க்கும் தக்காளி சோறுன்னு வருது. தேங்காய் பால் சாதம் என்ன. ஆக்சுவலாக இறக்கி ரொம்ப நேரம் ஆச்சு கை, சூடே ஆறி போச்சு. எனக்கு ஒரே ஆட்டமாக ஆடிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து இந்த ஒரு வ்ளாக் பண்ணுறேங்கிற மறதியில் இருக்கேன். தேங்காய் பால் சாதம் நான் ஒரு வாட்டி நானாகவே குக் பண்ணியிருக்கேன். எங்கள் அம்மா செஞ்சு வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை, ஃபஸ்ட் டைம். பால் வாசனை வருதான்னு செக் பண்ணேன், வரல. பிரிஞ்சி சாதம் மாதிரி தான் இருக்குது. பேஷ் தொட்டுக்க சிக்கன் 65 பண்ணியிருக்காங்க. ஆனால் எங்கள் அம்மா தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. உனக்கு வந்துட்டு பால் மட்டும்தான் சேலஞ்சு, இது பண்ணி கொடுத்ததே வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் போய் தான் பண்ணியிருக்கோம். ஸோ உனக்கு வேறு எதுவுமே கிடையாது, இதை மட்டும் தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டாங்க. பட் இட்ஸ் ஓகே, இந்த மாதிரி நல்ல சாப்பாடு கொடுத்தா நான் எவ்வளோ வேணால் சாப்பிடுவேன். சாப்பாடில் குறைய சொல்ல மாட்டேன் இந்த சாரு.
ஓகே கைஸ், நான் உங்களை ஸ்நாக்ஸில் மீட் பண்ணுறேன். முதல்ல இந்த ட்ரெஸ்ஸை கலட்டணும், கசகசன்னு இருக்குது. நாங்கள் எல்லோரும் கண்ணாமூச்சி விளாட்லான்னு இருக்கோம். ஸோ இந்த ட்ரெஸ்ஸில் இருந்தால் நம்ம தோல்வி நிச்சயம். நான் போய் ட்ரெஸ் மாற்றுறேன், விளையாடிட்டு ஸ்நாக்ஸில் மீட் பண்ணுறேன். பாய். ஷியர்ஸ். ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அப்படியே ஒரு புளியலையுமே போட்டாச்சு, கசகசான் இருந்தது. ஸோ நான் ஐ எம் ஃப்ரீ. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ்க்கு வந்துட்டு பாயாசம். பட் என்ன, முந்திரி மட்டும் இன்னும் அது தாளிச்சா அது என்ன சொல்லுவாங்க, அந்த முந்திரி மட்டும் ஆட் பண்ணல. அதுக்கு முன்னாடி நான் அள்ளிட்டு வந்துட்டேன். பிகாஸ் இன்றைக்கி பாயாசம் செய்கிறது இருந்தது, அதுதான் நம்மளோட பிளானும் கூட. அண்ட் ஆல்சோ இன்றைக்கி வந்துட்டு அம்மா இப்போ ஆனிவர்சரிங்கிறதுனால இட் வாஸ் ஆன் த பிளான். பட் ஆனால் ஓகே ஒரு செகண்டில் நம்ம ஒயிட் கலர் ஃபுட் சேலஞ்ச் பண்ணுறோன்ட்டு நான் போய் வேறு ஸ்நாக்ஸில் பாஞ்சிருப்பேன். ஓகே, ஸோ என்ன கான்டெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து செய்யணும்னு நம்ம பிளானில் இருந்துச்சு. அது அப்படியே சேலஞ்சுக்கும் பால் பாயாசம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பிளான் பண்ணியிருந்தோம். கடைசியாக எல்லாம் வரமுன்னா என்ன வந்துட்டாங்கம்மா, ஏதோ இந்த ரசமலாய் மாதிரி ஒரு ஸ்வீட் ஒயிட் கலரில் அதை வாங்கிட்டு வந்து டப்பாவாக வச்சதுனால எதுக்கு தேவையில்லாமல் ஸ்வீட் பண்ணிட்டோன்னு ப்ராசஸை பாதியில் நிப்பாட்டிட்டாங்க. ஸோ அந்த முந்திரி தாளித்து சம்பாட் அது மட்டும் மேலே போடல. ஸோ பாயசம் பாதி இதில் இருந்துச்சு. பரவாயில்ல, ஏதோ ஒன்று நம்ம சாப்பிடுவோம், பால் பாயசம் தானே அப்படின்னு சொல்லி அதை நான் எடுத்து சாப்பிட்டுருக்கேன். எனக்கு வந்து சேமியா பாயசமும் ரொம்ப பிடிக்கும், ஜவ்வரிசி பாயசமும் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஜவ்வரிசி அந்த உருண்டையாக அப்படி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். முந்திரிலாம் போட்டிருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அந்த ஒரு நெய் கமகமான அந்த நெய் வாசனை இல்லாமல் பண்ணிட்டாங்க. ஏதோ வெறும் பாலில் வந்து ஜவ்வரிசி போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. நினைக்கலாம் காலையிலேருந்து ஒரு மாதிரி டயர்டாகவே சுற்றிட்டு இப்போ எதுக்கு இவ்வளோ மேக்கப்பாக வந்திருக்கு அப்படின்ட்டு. பிகாஸ் நைட் வந்து நானே சமைக்க போகிறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கடையில் என்ன செய்வாங்க, ஐயோ ஆப்பம். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்துட்டு பயங்கரமாக சாப்பிட போகிறேன். பரோட்டா, சிக்கன் ரைஸ், பிரியாணி எல்லாமே சாப்பிட போகிறேன் 12 மணிக்கு அப்புறமா. பிகாஸ் இன்றைக்கி வந்துட்டு எல்லோரும் வராங்க, ஆளாளுக்கு கொஞ்சம் ஆர்டர் பண்ணி ஆன்டிஸ்லாம் கொஞ்சம் சமைச்சு கொண்டு வராங்க. நிறையா ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸ்னு எல்லாமே இருக்கும். பட் இந்த சேலஞ்ச் முடிகிற வரைக்கும் எதுவுமே தொடமாட்டா. 12 மணிக்கு மேலே தான் நான் என்னுடைய வேலையை காட்ட போகிறேன். ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா எனக்குன்னெலாம் எதுவும் செய்ய முடியாதுன்னு என் வீட்டில் சொல்லிட்டாங்க. ஸோ நானே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு மட்டும் அரைச்சி கேட்டிருந்தேன். அது காலையே மிட்லேயே ரெடி பண்ணிட்டாங்க. நாமளே சுடுவோமா, எனக்கு இது இப்படிலாம் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. எனக்கு சீரியஸாக ஐடியாவே இல்லை. எனக்கு ஒரு பக்கம் வந்துட்டு இன்றைக்கி ஆட்டம் போகிறத பற்றி நான் எக்ஸைட் ஆகுறதா இல்லை இது எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியல. நார்மலாக வந்து எங்கள் வீட்டில் தோசை கல்லில் எண்ணெய் ஊற்றிட்டு மாவு போட மாட்டோம், மாவு ஊற்றிட்டு தான் எண்ணெய் ஊற்றுவோம். ஆனால் வந்து முட்டை ஆம்லேட் போகிறதுக்குலாம் நம்ம வெறும் கல் வச்சுருப்பாங்க, அந்த கல்லில் வந்து எண்ணெய் போட்டு தான் முட்டையை உடச்சி ஊற்றுவாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ஆப்பக்கல்லில் வந்து இப்போ எண்ணெய் ஊற்றணுமா இல்லை மாவு ஊற்றணுமா பண்ணுறதுன்னு தெரியல. கல் வேறு சூடாயிடுச்சு. சரி லைட்டாக எண்ணெயை ஊற்றுவோமே, எனக்கு தெரியல. யாரும் இல்லை கைஸ், எல்லாரும் வாக்கிங் போயிருக்காங்க. இதில் ஊற்றலாமான்னு எனக்கு தெரியல. சரி ஊற்றி தான் பார்ப்போமே. தோசை மாதிரியே வருது எனக்கு கை. இது நாம தான் சுத்தணுங்கிற அறிவு இல்லை எனக்கு. காட், ஏய் 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 வேற மாதிரி தெரிகிறதா? அதோ ஊத்தி வச்சிருக்கேன். ஆனா இது எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. தோசை திருப்பி போடவே வெந்துருச்சு. இதை எப்படி திருப்பி போடுவேன்னு தெரியல அப்படின்னு நினைச்சேன். ஆனா வேகுது, வந்துடும் நினைக்கிறேன் பிஞ்சு போகாம. ஒன்னே ஒன்று தான் ஊற்ற போறேன். பிகாஸ் நான் சொன்னேன்ல நைட் பயங்கரமா சாப்பிடணும், சொன்னால ஒன்னே ஒன்று மட்டும்தான். தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக ஓட்ட இப்படி தொங்க விட்டுட்டே இருந்தா ஓட்ட விழதான் செய்யும். முதல்ல ஒரு பிளேட்ல மாட்டணும். ஐயோ எதுவும் நல்ல பிளேட்டா இல்லை. ஏன்னா ஐயோ இது தோசை மாதிரி போடக்கூடாது, இப்படி போடணும். ஓ மை காட் கைஸ், ஓட்டையே ஆகாம வந்திருக்கு கைஸ் இந்த ஆப்பம். மை வருங்கால புருஷன் ஆத்துக்கார் இஸ் வெரி லக்கி. ஆப்பம்லாம் நான் வந்து அழகா சுட்டு போடுறேன். அண்ட் தேங்காய் பால் வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டாங்க மம்மி. இதெல்லாம் நம்ம பக்குவம் தெரியாது. பட் ஆக்சுவலி ஒரு வாட்டி நான் எடுத்திருக்கேன், ஞாபகம் இருக்கான்னு தெரில. சாரு விலாக்ஸ் நம்ம ஒரு வாட்டி ஒரு வீடியோ போட்டிருப்போம் தேங்காய் பால் சாதம் நானே செஞ்சு. அதுலலாம் வந்து தேங்காய் பால் எடுத்திருக்கேன்.
ஸோ சக்கரை மட்டும் அம்மா உனக்கு தேவையான அளவு போட்டுக்கோன்னாங்க. இந்த தேவையான அளவுனா என்ன அளவு எனக்கு தெரியாது, நம்ம குத்து மதிப்பாக போடுவோம். ஸோ ஆப்பம் அதில் அப்படியே வந்துட்டு தேங்காய் பால் அப்படியே ஊற்றுறோம். ஆக்சுவலி தேங்காய் பால்னு பார்த்தீங்கன்னா சில பேர் வீட்டில் வந்து இதில் பாலே ஆட் பண்ண மாட்டாங்க. தேங்காவை அந்த அரைச்சி அந்த எட்டி தான் வந்து தேங்காய் பால்னு சொல்லுவாங்க. சில பேர் நல்ல திக்னஸ் வேணும் அப்படின்னா அது கூட பாலும் ஆட் பண்ணுவாங்க. நம்ம 2வது கேட்டகரி. அதனால தான் இதை வந்து நான் மில்க் சேலஞ்சிலே வச்சுருக்கேன். ரெடி, போய் சாப்பிட்லாமா? ஆனால் இப்படி ஒரு பேட் டைமிங்லாம் யாருக்குமே இருக்காது. மணி 9:30 ஆகுது, கரண்ட்டு போயிடுச்சு, என் வீட்டில் யாருமே இல்லை. இட்ஸ் நியூ ஹவுஸ். எனக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. சரி, எல்லாம் வந்துட்டேன், இங்கே இருக்கேன் அங்கே இருக்கேங்கிறீங்க, ஒருத்தன் கூட இல்லை. இது அவங்க மில்க் சேலஞ்சா இல்லை என் வாழ்க்கையானு எனக்கு தெரியல. இன்னைக்கு ஃபுல் டே நீங்கள் வந்து நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு தான் பார்த்துட்ருக்கீங்க. சரி, ஆசாசையாக செஞ்சு ஒரு சந்தோஷமாக சாப்பிட விட்றாங்களா, கவர் ஆகுதுனால தெரில. செல்ஃபி மோட்டில் போய் கை திருப்பி எடுத்துகிட்ருக்கேன். சூடாகிடுச்சு. கரெக்ட் வந்துடுச்சு, சூப்பர். சூடாகிடுச்சு, மற்றபடி எல்லாமே ஓகே. இந்த புளிச்ச எப்போன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி ஒரு மாதிரி இருக்குது. ஓகே கைஸ், பாய். அண்ட் ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், காமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. இன்னைக்கு கொஞ்சம் செட் ஆகாமல் அப்படி தான் இருந்தது. நெக்ஸ்ட்ல இருந்து பக்காவான சேலஞ்ச் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்ன மாதிரி சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு ப்ளீஸ் லெட் மீ நோ இந்த காமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். 100 then. Ta-da! Bye-bye!